ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இண்டக்ஷன் மோட்டார். இண்டக்ஷன் மோட்டார்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, சொல்லிடுவோம். ஃபர்ஸ்ட் மோட்டார்னா என்னென்னு தெரிஞ்சுக்குவோம். எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கொடுத்து மெக்கானிக்கல் எனர்ஜி எடுத்தால் அதான் மோட்டார். அதாவது சிம்பிளாக சொல்லணுன்னா சுவிட்ச் போட்டால் ஃபேன், வாஷிங் மிஷின்லாம் ஓடுதலை, அதில் இருக்கிறது தாங்க மோட்டார். அதெல்லாம் தெரியும். இண்டக்ஷன் மோட்டார்னால் என்னென்னு கேட்குறீங்களா? இப்போ நான் சொன்ன அப்ளிகேஷனை ரன் பண்ண வைக்கிறது தாங்க இண்டக்ஷன் மோட்டார். புரியல. தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். பொதுவாக மோட்டார்னாலே 2 பார்ட்ஸ் தான். ஒன்று ஸ்டேட்டார், இன்னொன்று ரோட்டார். இந்த இண்டக்ஷன் மோட்டார் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டாரில் வைண்டிங் பண்ணியிருப்பாங்க, ரோட்டாரில் எந்த வைண்டிங்கும் இருக்காது. ரோட்டாரில் ஒரு ஹெவி காப்பர் அப்படி இல்லைன்னா அலுமினியம் வச்சு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க எண்டு ரிங்ஸோட. இதனால் என்ன நடக்கும்னா, நம்ம அந்த ஸ்டேட்டார் வைண்டிங்க்கு சப்ளை கொடுக்கும்போது ஆர்எம்எஃப், ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அப்படிங்கிற பிரின்சிபலில் இந்த மோட்டார் ரன் ஆகும். இவ்வளோ தாங்க இண்டக்ஷன் மோட்டாரோட கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் பிரின்சிபல். இதோட காஸ்ட் கம்மி, எஃபிஷியன்சி அதிகம். இந்த மோட்டாரை மோஸ்ட்டாக இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்க. நம்ம வீடுகளிலும் பல அப்ளிகேஷனில் நம்மளுக்கு தெரியாமலே இருக்குது. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இதை கண்டுபிடிச்ச பெருமை டெஸ்லாவே சேரும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை அடுத்தடுத்து பார்க்கலாம்.